ப்ரோ பானிபூரியில ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், மாசா ஜூஸ், 7up ஜூஸ், ஜிண்டா ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு கலந்து குடிங்க ப்ரோ. அட இதுக்கு நம்ம இப்ப 10 செகண்ட்ல உங்களுக்காகவே கிரட்டு முடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கடை வீதியில இருக்கிற கடை தெருக்கு போயிட்டு எல்லா ஜூஸையும் கலெக்ட் பண்ணி என்னோட ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ல வந்துட்டு கீழே உள்ள போகுது. அவ்வளவுதான் ஒரு விலை கீழே விழாம தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டாஸ்க் முடிக்கலாம்னு விறுவிறுன்னு போனா என்னடா ஒரு ஜூஸா காணும். அட இதான் கதையா? அதாவது நம்ம மாப்பிளை எடுத்து வச்சுக்கிட்டாராம். மாப்பிளை இப்போ உன்னை அச்சு சாவடிச்சிடும் என்னோட ஜூஸை தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மான் கராத்தே ஃபைட் ஒன்று போட்டு அவங்க இருந்து ஜூஸை வாங்கிட்டு அப்படியே மாடிக்கு போயிட்டப்பா கொடுக்கணும். எப்படியோ ஒரு வழி தூக்க முடியாம தூக்கி 5 ஜூஸையும் மாடிக்கு கொண்டு வந்துட்டப்பா. அடுத்த பாகுபலி நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்ல இருந்து பானிபூரி எல்லாம் கொண்டு வந்துட்டப்பா. ஃபர்ஸ்ட் 7up ஊத்தி குடிச்சு டேஸ்ட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். சரிப்பா அதுக்கு முன்னால அவங்க கிட்ட ஒண்ணே கேட்க, அதாவது இன்னைக்கு சண்டே இல்ல, யார் யார் வீட்ல என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு அதை மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் ஊத்தி குடிச்சு பார்த்தா அது செட் ஆகலப்பா அவ்வளவா. அதுக்கப்புறம் நம்ம ஜிண்டா கலர் இருக்குல்ல, அதுல அந்த கருப்பு கலர் ஊத்தி குடிச்சு பார்த்தா அதுவும் கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. அடுத்தது மேங்கோ இருக்கிறதுல இந்த மேங்கோ ஜூஸ் தான் அந்த பானிபூரிக்கு கொஞ்சமாட்டு செட் ஆச்சு. அதாவது பரவாயில்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட் இருந்துச்சு. ஆனா நீங்க யாரும் ட்ரை பண்ணிடுறாங்க. கடைசியா ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சு பார்த்தா அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு.